ஹலோ வணக்கம். இது வந்து பேசும் படம் பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற படம் வந்து மாரி செல்வராஜ் எடுத்திருக்கிற அடுத்த படம். படத்தோட பேர் வாழை. ஸோ பிஃபோர் வி கோ, ஐ ஹாவ் ஒன் திங் டு சே. நான் வந்து இந்த படம் நேற்றுக்கு போகிறதா இருந்தது ஹேமந்த், யூ நோ திஸ். அண்ட் ஜெட் லேக் லாஸ்ட் மினிட்ல அப்படி இப்படின்றதுனால லாஸ்ட் மினிட்ல தூங்கி வழிஞ்சிட்டு எதர் வீட்டில் தூங்கலாம் இல்லை தேட்டரில் போய் தூங்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்ச போது இட்ஸ் நாட் ஃபேர் டு கிவ் த மூவி அ கரெக்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராவது ஒரு டிசர்விங் கேண்டிடேட் பார்க்கட்டுமே அப்படின்ற நல்ல எண்ணத்துல வந்து நான் டிக்கெட்டை லாஸ்ட் மினிட் கேன்சல் பண்ணிட்டேன். பட் வி ஸ்டில் வாண்ட் கோ வித் ரிவ்யூ பிகாஸ் நீங்க படம் பார்த்துட்டீங்க. And I will watch, and I'm completely okay with spoilers, Hemant, just so we know. So ஸ்பாய்லர்னு ஒண்ணு பெருசா இல்ல. ஐ திங்க் ஸ்பாய்லர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்து அங்க அந்த ஆடியோ ரிலீஸ்ன்ற ஃபங்க்ஷன்ல எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஐ விஷ் ஐ ஹேட் வாட்ச் தட் வீடியோ பிகாஸ் இட் கேவ் அவே a key plot point. ஓ அப்படியா? ஓகே, நான் இன்னும் பார்க்கல. ஓகே, பட் தட்ஸ் ஓகே. ஸோ எனிவே, படம் பார்த்ததுனால let me ask you, இது வந்து மாரி செல்வராஜோட வாட் பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் அண்ட் தென் வாழை. ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் டேக்? So before I do my take on the movie, ஒரு விஷயம் நான் வந்து I think I should stay away from is watching these pre-movie releases. Not for some reason, I ended up watching some of the speeches that directors made. எனக்கு இன்னும் ஒரு ட்ரெண்ட் தெரியுது நான் லேட்டா. These good directors who have achieved a lot, sometimes they have this guilt that they didn't make a good movie that they set out to make when they started out. அந்த கில்ட்ல என்ன பண்றாங்கனாக்க they go to extremes in terms of emotional outpouring in support of a movie, which is a good thing, but sometimes it's very colored in எனக்கு தோணுது. அதாவது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து it takes a little bit of நான் சொன்ன மாதிரி ஒரு emotional tinge, and then it sets the expectations for us. ஏன்னா நம்ம வந்து இவங்க தான் வந்து லாஸ்ட் நியூட்ரல் ஆசாமிங்க on YouTube or in any social media that you can watch and say, okay, you know what, okay, அப்படின்ற மாதிரி சில பேர் இருந்தாங்க. இப்போ அதையும் வந்து நான் வந்து நிறுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துச்சு. ஏன்னா ஆஃப்டர் ஐ வாட்ச்ட் வாழ். ஓகே, நம்ம இதை பத்தி பின்னாடி பேசலாம். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு இன்டரப்ட் யுவர் தாட். ஐ ஹேவ் டெஃபினெட்லி a lot of thoughts around the same thing, Hemant. So keep going. Cool. எனக்கு படம் வந்து பிடிச்சிருந்தது. ஓகே, டு பி வெரி ஆனஸ்ட், நம்ம வந்து இது வந்து இந்த லவ்வுக்கும் லைக்குக்கும் நடுவுல ஒரு மீட்டர் ஒன்று கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு லைக் மெஷர்மெண்ட். ஐ தாட் வாஸ் அ வெரி வெல் மேட் மூவி. அதாவது சினிமா எப்படி எடுக்கணும்ன்றது வந்து இப்படிதான். ஓகே, அதாவது லைக் ஃபோக்கஸிங் ஆன் த ஸ்மால் மைன்யூட் திங்ஸ் இன் அ வில்லேஜ். த நம்பர் ஒன் big asset for this movie is how they've used லைக் அந்த வில்லேஜ்ல இருக்கிற அந்த மக்களையே வந்து ஆக்டிங்க்கு யூஸ் பண்ணிட்டு, அண்ட் நிறைய பேர் சொன்ன மாதிரி ரொம்ப 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 தத்ரூபமா, அதாவது நீங்க ஒரு ரியல் ஆக்டர்ஸ் கொண்டு வந்திருந்தா கூட இந்த லெவலுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்காது, பிலீவபிளா இருந்திருக்காது. அண்ட் இது வந்து நான் வந்து ஒரு பீத்தலுக்காக சொல்ல, த க்ளோசஸ்ட் ஐவ் சீன் Tamil movie or any Indian movie that's reflecting the Iranian film movement. அது ஏன் இரானியன் மூவி சொல்றேன்னாக்க, நாட் டு சவுண்ட் வெரி சொபிஸ்டிகேட்டட் ஆர் சுவாவ் ஆர் எனிதிங் லைக் தட், பட் இரானியன் மூவிஸ்ல வந்து என்ன இருக்கும்னாக்க ஒரு சிம்பிளிசிட்டி இருக்கும். ஒரு லெவல் ஆஃப் எங்கேயோ இருக்கிற ஈரானுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம், அந்த ஹியூமன் கனெக்ஷன். when you remove all the stars, when you remove all the stardom, everything out of it, பேசிக் ஃபவுண்டேஷனல் ஃப்ரேம்வொர்க் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ஹியூமன் எமோஷன்ஸ். அங்க வந்து ஒரு வேர் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸா இருக்கட்டும், சில்ட்ரன் ஆஃப் ஹெவனா இருக்கட்டும், எந்த படமும் அது பாப்புலர் மூவி எதாவது எடுத்துனாக்கும் வி ரெக்கக்னைஸ் ஆர் செல்ஸ் இன் தட் ஃபில்ம். ஓகேவா? அந்த கேரக்டர் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் நம்ம அழறோம், நம்ம ஜாய்ஃபுல். ஷாஷங்க் ரிடெம்ப்ஷன்ல வந்து ஒருத்தன் வந்து அப்படி கடைசியில் அப்படி வந்து நிக்கிறான்னாக்க, வி ரெக்கக்னைஸ் தட் எமோஷன், வி ரெக்கக்னைஸ் த பெயின் and the jubilance and the victory of that moment. கரெக்டா? சோ அந்த விதத்துல பார்த்தாக்க I think Vare comes very close in terms of, first of all, using like real people. ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் வந்து they've used like actors to create that kind of like drama, tension எல்லாம் ஓகே, பட் they are very far in between. ஸோ அதால வந்து முக்காவாசி இந்த படத்தை ஷோல்டர் பண்றது வந்து குட்டி பசங்க ஆர் லைக் அந்த வில்லேஜ்ல இருக்க சில ரியல் ஆசாமிங்க. ஓகே, that is the biggest win in with this movie.
கதைன்னு சொன்னாக்க there are a few high points and I think Mario I think யாரோ வந்து சொன்னது வந்து என்னன்னாக்க it was a short story written in Vigadan or some magazine இல்லையா இது வந்து he's adapted that. I think it's a very brilliant short story. As usual தமிழ் சினிமாக்கான ஒரு like the trendல இருக்க மாதிரி you try to stretch the movie, which is what happens in the movie in places where you really don't need the fluff. தப்புன்னு சொல்ல இது ஏன்றது வந்து கடைசியில வந்து ஜஸ்டிபிகேஷனே கிடையாது சிலத்துக்குலாம் வந்து. ஓகே யூ கேன் ஆல்வேஸ் கால் இட் லைக் ஓகே இது வந்து ஒரு அப்சர்வேஷனல் மூவி, இது வந்து நாங்க வந்து ஒரு பொயட்டிக்கா எடுக்கிறோம், ஃபைன், அதை நான் கம்ப்ளைண்டே பண்ணல. ஸோ ஐம் ஜஸ்ட் சேயிங் தட் இஃப் இட் ஹட் பீன் அ ஷார்ட்டர் ஃபார்மேட் லைக் an hour or so, it would have been like a standout movie of the decade ன்னு சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா there is emotions in the movie, be it a mother trying to raise a son with like tough love இருக்கட்டும், ஒரு சிஸ்டரோட அஃபெக்ஷனா இருக்கட்டும், ஒரு பையனோட ஒரு லைக் அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல லைஃபை பாக்குறது வந்து இந்த படம் வந்து has won purely because of Mari Selvaraj, because where he is as a director and what he can do with the movie, அதெல்லாம் வந்து 100% plus for the movie. But is it the classic that everyone's making it out to be? I don't think so. இது வந்து I want to temper the hype and the expectation so that when you go and watch this movie, நான் உங்களுக்கு சொல்ல generally if you are watching a movie, ignore all the hype, you'll enjoy the movie. இத வந்து நீங்க வந்து கிளைமேக்ஸ் வந்து அப்படி ஒரு கிளைமேக்ஸ் இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்றது வந்து இட்ஸ் ஆல் என்ன சொல்றது ஒரு ஹைப்பர் போலின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு இட் இஸ் டெஃபினெட்லி அ வெரி ஒரு அழ வைக்கிற ஒரு எண்டிங். ஒரு சின்ன விஷயம் அந்த ஆப்சர்வேஷன் வந்து மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு டைரக்டரால் மட்டும்தான் வந்து ஒரு ஸ்கிரீனுக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு மாரி செல்வராஜ் ஃபார் ஹேவிங் the courage to have something like that on screen. ஒருத்தனோட பசி எவ்வளவு தூரம் போகும்ன்றத வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து லைக் ties a lot of things together and it gives you like it punches you in the gut. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இந்த படம் வந்து இட்ஸ் டெஃபினெட்லி ஒர்த் வாட்சிங் ஆன் த பிக் ஸ்கிரீன். ஓகே, the beauty of how the village is framed. நம்மளுக்கு வந்து 2 sets of directors இருக்காங்க இல்லையா, லைக் ஒன் இந்த பாரத ராஜா டைம்ல வந்து ஆர் லைக் அந்த 80s 90s வந்து கிராமத்தை காமிச்சது வந்து they didn't have that much of லைக் aesthetic sense. சிலதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்காது. லைக் ஸ்டோரி இருக்கும், இது இருக்காது, இது இருக்கும், அது இருக்காது. அது மாதிரி இந்த படத்துல எல்லாமே இருக்கிறதால வந்து we are enjoying, we are able to go back to that sense of like where the real stories are and who the real storytellers are, and we are able to enjoy the movie. So அதுதான் வந்து என்னோட long personal take. It's a beautiful take. I like it. ரொம்ப பேலன்ஸ்டா சொன்னீங்க மந்த். I really liked it. My question is, so why would a short story get expanded into a long like what was the stretch? What was the stretch? Naka, there is portions where he's rather there are certain needs in the climax. Okay, அந்த கதையை முடிக்கிறதுக்காக வந்து ஒரு சின்ன பையனோட ஸ்டோரி. ஓகே, சோ அந்த பையனுக்கு ட்ரெய்லரை பார்த்தா தெரிஞ்சது. பட் இட்ஸ் வெரி வெரி நியூயான்ஸ்ட் அண்ட் வெரி வெல் எக்ஸ்பிளைன் ஸ்டோரி. ஓகே, மத்த படத்துல வந்து அவசரமா சொல்லிட்டு போற விஷயத்த இது வந்து ரொம்ப பொறுமையா நிதானமா இது வந்து கையாண்டுருந்தாங்க லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி ஸ்கிரீன் பிளே. பட் அங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த பேக் ஸ்டோரி ஃபார் பில்டிங் அப் திஸ் கிளைமேக்ஸ், அவன் வந்து ஒரு இடத்துக்கு எக்ஸ்கியூஸ் மீ, I hope I'm not catching COVID because I was exposed to someone yesterday or day before yesterday, so I'm trying to stay out. Okay, so தொண்டை துவச்சுனாக்கா I'll take a break. But no problem. அந்த பேக் ஸ்டோரி, அதாவது ஒரு கடைசியில அவன் ஏன் ஒரு விஷயத்த பண்றான்றதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கணும் இல்லையா. அந்த பேக்ரவுண்ட் வந்து அப்படி போற விஷயத்துல சொல்லிட்டு போயிடலாம். அதுக்காக உட்காந்து ஒரு ஸ்டோரிய வந்து லைக் ஒரு 2 கேரக்டருக்கு வந்து so basically he's infatuated or like deeply affectionate towards his teacher, the class teacher. Okay, இது வந்து விஜய் recurring theme. Yeah. But again, I have no comparisons to that, but it's something very அந்த puppy love மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா. I thought that portion was overplayed ன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா is that a story about that person or is it just about his childhood? Is it just vignettes of his childhood? Fine, okay, அது வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்ல. பட்
if had been like shortened and you had focused on one thing about this guy's arc, would have been கொஞ்சம் இதுவா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. But again, like I said, இது வந்து not to find fault with the running time, but I think someone like Mari Selvaraj should have the guts to say, okay, ஒன்னு I will make a movie about childhood emotions and sentiments and like அந்த wonder years என்றது வந்து எடுக்கலாம் without ending it with a big bang. But if you're going for a big bang, I think you should be short on the other things Yeah, yeah. because you're setting up expectations. You're basically கொஞ்சம் manipulation இருக்க மாதிரி தோணுது உங்களுக்கு, அவ்வளவுதான். இல்ல ஒரு சிறுகதையோட இலக்கணமே வந்து it has to go towards the ending. It cannot get distracted. And so if it only deserves 25 minutes or an hour, you should only make a film that is 25 minutes or 1 hour or 1 hour and 10 minutes or whatever it is. Absolutely. Once you distract, அது அதோட இலக்கணத்திலேருந்து விலகி போயிடுது, then it's hard to bring it back, and so goes whatever you said about it. Yeah. So anyway, how's the music, Hemant? Because that is the main part. I was looking forward to the given Santosh Narayanan have Music been is good. telling a few times that நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் அது இதெல்லாம் அப்படியா? சொன்னதுனால Okay. ஆமா ஆமா It seemed fine. It seemed good actually. எனக்கு ஒரே ஒரு இது நடக்க நடுவுல வந்து கொஞ்சம் பொம்பாஸ்டிக்கா மியூசிக்லாம் வந்து பயங்கர அந்த ட்ரக் I see. there's a collage music, right? அவங்க வந்து ட்ரக்ல போகும்போது வந்து அந்த ஹார்னை வச்சு வந்து they had remixed something. அதெல்லாம் வந்து இந்த படத்துல I don't think it belonged here. I see. So நீங்க சொன்ன ஒரு இது வந்து picked my interest, which is இந்த படத்தோட biggest success is the native actors who have never. பட் இது வந்து முன்னாடியே நிறைய தடவை தமிழ் சினிமாவில் பண்ணிருக்காங்க வந்து we keep forgetting it also, but I'll give you an example. பாலாஜி சக்திவேலோட காதல் had other than the primary characters, almost everybody was from the village or from wherever they have been from, right? அந்த மாதிரி ஒரு ஒன்னு ரெண்டு தடவை we have done it almost a few times in Tamil cinema. I'm not saying this is the only, but I thought this was இந்த மூவில வந்து it was அது ரொம்ப நாள் மறந்து போச்சு நம்மளுக்கு. காதல் வந்து 15 வருஷம் ஆச்சு. இல்ல 20 வருஷம் 25 வருஷம் கிட்ட 20 வருஷம் அதோட பழைய படம் ஒன்னு இருக்கு, கல்லுக்குள்ளீரம்னு ஒரு படம். Oh yeah, பாரதி ராஜாவோட படம். பாரதி ராஜா was the hero, kind of the hero in that. Kind of the hero, yeah. So அந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க it is out and out in the village. It's about like people shooting movie in a village and how the village It's a meta film. Meta film, correct. அங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து யாரும் இன்ஃபேக்ட் பாரதி ராஜோட எல்லா படத்துலயுமே பாத்தீங்கன்னா அன்ட்ரெயின்ட் ஆக்டர்ஸ் தான், லைக் ரேண்டமா பாண்டியனை கூட்டு வரதா இருக்கட்டும், இல்ல பிரிங் இன் சம்மன் ஃபார் காதல் ஓவியம்ல வந்து இவர் தம்மடிச்சு இருந்தாருங்க எக்மோர்ல, அவர் பார்த்தேன் நான், இவர் பிடிச்சு போட்டேன். சோ முன்னோடிங்க இருக்காங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இங்க வந்து அந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஆக்ட் தெரியலன்னு சில இடத்துல தெரியும். அது மியூசிக்கை வச்சு அவங்க வந்து மெருகேத்துறாங்க, நல்லா தெரியும். இங்க வந்து அப்படியே ஒரு 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 தத்ரூபமா இருந்துச்சு இந்த. சரி, போன வருஷம் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணதா சொன்ன கூழாங்கல்லையும் அப்படிதானே? கூழாங்கல் அப்படிதான். பட் அந்த கூழாங்கல் என்னன்னாக்கா உங்களுக்கு 3-4 கேரக்டர் மேக்ஸிமம், அதுக்கு மேல கிடையாது. இங்க வந்து எப்படின்னா there's so many characters. Oh, there's an ensemble of நிறைய ஃபுல் வில்லேஜ்ல அவங்கவுங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு இல்லையா? சோ அப்படி வரும்போது பாத்தீங்கன்னாக்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க அந்த படத்துல. அதாவது hasn't like ஓகே இவங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இவங்க கிட்ட இருந்து மட்டும் ஆக்டிங் வாங்கிட்டு மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் வச்சு ஏமாத்திடலான்றது கிடையாது. He's thrown anybody and everybody that was needed for the story, or anybody he could lay his hands on or convince, and he's pulled them in and made them perform. Okay, I think that makes sense. என்னோட ஆல்வேஸ் மை கிரைப் அபவுட் மாரி செல்வராஜ் ஃபிலிம்ஸ், இந்த படம் நான் பார்க்கல, ஸோ ஐ எம் நாட் கமெண்டிங் ஆன் திஸ் பர்டிகுலர் ஃபிலிம், பட் ஆல் த 3 ஃபிலிம்ஸ் இஸ் there's a overdone symbolism and meta centipede, millipede, பூரா ஆடு, தேலு கீழு பன்னிக்குட்டி, it's to a point that it overworks. It might make what should I say, without hurting the sentiments of YouTube reviewers, it makes those kind of reviewers யாரோ YouTube reviewers யாரோ வேற யாரோ சொல்றேன் இல்ல, it makes them grow too horn. Suddenly they are like, okay, இன்னைக்கு நம்மளுக்கு வந்துருச்சுடா படம், இதுல இருந்து நான் ஒரு ஸ்குவீஸ் அவுட் பண்ண போறேன்ற மாதிரி they end up
ஃபைண்டிங் தட் மாரி செல்வராஜ் himself say, ஓ இதுதானா அதுவா எனக்கே அது தெரியாது அப்படின்ற லெவலுக்கு இது த நிறைய நிறைய பாயிண்ட். நிறைய பேர் நடந்திருக்கு. டைரக்டரே வந்து அப்படியா, ஓகே அப்படியா? எனக்கு தெரியாதுங்க. எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. ஸோ தட்ஸ் ஆல்வேஸ் பீன் மை சிம்பலிசம். ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீசெண்டாக தங்கலான் பற்றி பேசணும், வேர் சிம்பலிசம் கோஸ் அ லிட்டில் பிட் ஓவர் போர்ட் டு அ பாயிண்ட் தட் இட் கன்ஃபியூசஸ் ஈவன் த மோர் அஸ்டியூட் வியூவர், right? And கரெக்ட். then and then you expect a general viewer to understand this film. You are going to actually avana vittu thalli dhaan neenga poringa. So I don't know what about this particular film, but what was your what did you think of this? இல்ல இங்க இங்க வந்து இங்கேயும் நிறைய புராணம் இருக்கு. நிறைய வந்து Okay. மில்லிபீட்ஸ் நிறைய, அதாவது நிறைய இடத்துல வருது. பட் ஐ திங்க் இட் வாஸ் டன் வெரி பியூட்டிஃபுல்லி. அதாவது Okay. அது ஒரு ரொம்ப அழகா வந்து அது பின்னாடி ஒரு பாலு மகேந்திரா தனமா பண்ணிருக்காரு அப்படின்றீங்க. கரெக்ட். ரொம்ப ரொம்ப Okay. ரொம்ப அந்த அந்த அது நிறையவே தள்ளி காட்டுச்சு. ஏன்னா Okay. லைட்டிங்கா இருக்கட்டும், யூசிங் சன் as much as possible நிறைய இருந்துச்சு. Mm. பட் I don't think it was like if you are like if you're not like அந்த என்ஜின்லாம் ஓவர்லோட் பண்ணாம நான் வந்து சாதாரணமா பார்த்துட்டு இருக்கேன்பா அப்படின்னாக்கா Right. இட் டசன்ட் லைக் டேக் யூ அவே ஃப்ரம் த ஸ்டோரி அட் ஆல். That's good. அந்த That's good. விதத்துல வந்து it was very well done. That's good. That's very good. Yeah. So I'm looking forward to watch it. I mean, any final Oh. thoughts on this? I mean, what was the point about Kalayarasan and others? Did they have a role at all to play? I So thought நீங்க first நான் பார்த்த போது கலையரசன் தான் ஹீரோ நான் நினைச்சேன், or at least பேர் பார்த்த போது. So ஐ திங்க் ஸ்பாய்லர் அலர்ட்னு சொல்லும் போது I Go think for it. கலையரசன் மாத்திரம் சொன்னா இல்ல, கலையரசன் சொன்னா வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்பாய்லர் என்னன்னு தெரியும் கடைசியில. ஓ அப்படியாண்ணா. ஓகே ஓகே. The fate of Kalayarasan is kind of like it's legendary now that you know why he's used in any movie அப்படின்ற ஓ மாதிரி. ஓகே ஓகே புரிஞ்சிச்சு. ஓகே. சோ இந்த படத்துல வந்து he and another actor, அவரும் வந்து நிறைய படத்துல வந்து நெகட்டிவ் ஷேட்ஸ்ல நடிச்சிருக்காரு. ரெண்டு பேரும் வந்து ஒரு யதார்த்தமான frenemies that like they basically cousins or brothers or whatever it is. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு டென்ஷன் தான் வந்து ஸ்டோரியோட மெயின் பாயிண்ட், which is like they don't affect the story directly, பட் அவங்க ரெண்டு பேர் போட்டுக்கிற சண்டையில தான் வந்து நிறைய விஷயம் மாறுது, நிறைய விஷயம் வந்து டேக்ஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பேலன்ஸ்டா ஒரு எழுத முடிஞ்ச ஒருத்தரால் தான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ் எழுத முடியும். அதாவது இவன் வந்து கெட்டவன் அடிச்சு சொல்லவே முடியாது, ஆனா இவங்களுக்கு இருக்க கோவம் அந்த நேரத்துல நம்மளுக்கு அவங்க மேல ஏன் இவன் கோவப்படுறான்னு ஒரு கோவம் வரும். அதே மாதிரி இவன் வந்து ஏன் குவைட்டா இருக்க மாட்டான் இன்னொரு கோவம் வரும். சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து they clash all through the movie. And that was I think Maybe they are true characters, Simon. That's why the nuance automatically came. அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் ஆக்டிங் தேவை அப்படின்னு தோணி I see. இருக்கலாம். அதாவது I லைக் see. மாரி செல்வராஜ் படத்துல வந்து ஒரு விஷயம் நீங்க வந்து கன்சிஸ்டன்டா என்ன கவனிக்கலாம்னாக்க, டிராமா ஃப்ரம் டூ கேரக்டர்ஸ் ஹேவிங் வெரி வெரி ஆப்போசிட் வியூஸ்ன்றது வந்து he does it like கிட்டத்தட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது his ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். He writes it so well when there is a character dramatic arc ரெண்டு பேருக்கு வந்து கிரியேட் பண்ணணும்னாக்க, எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னாக்க ரெண்டு பேர் இருப்பாங்க அது மாதிரி. அது வந்து it will be like a very high point in that movie. இதுலயும் அது வந்து so I think he probably needed some professional actors to play those roles. You know, you get that baggage of this negative shade or like, you know, அவங்க வந்து ஏதோ முக்கியமான ஏதோ ரன் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு இது கிடைக்கும் maybe. Okay. That's my So going back to this pre-movie hype, okay, எனக்கு வந்து I have become very tired of it. Not now. I'll tell you நான் எப்போ சூடு பட்டுக்கிட்டேன்னு. I got the same feeling that you got in விடுதலை. Not in விடுதலை, I'm so sorry, in விசாரணை. Okay. ரஜினிகாந்த் basically commented and said, இந்த மாதிரி ஒரு படம் 60 வருஷத்துல தமிழ் சினிமாலே வரல அப்படின்னு. கட்சியில போய் பார்த்தா டார்ச்சர் படம். ஓகே, அடின்னு அடிக்கிறாங்க. எப்பா இந்த படத்தை அதாவது வந்து அப் அன்டில் தென் ஐ வாஸ் அ ஃபேன் ஆஃப் வெற்றிமாறன் டு அ பாயிண்ட் I could not enjoy the film. I'll tell you why. If none of these people have given any sound bites, I would have properly enjoyed the film. Yeah. But நான் ரஜினிகாந்த் மட்டும் சொல்ல, எவ்ரிபடி இல்ல ரஜினி வந்து எல்லா படம் டீசென்ட்டா இருந்தாலே அவர் வந்து exactly right, தள்ளுவார். Right. But there was a host of other people, okay, who basically said இந்த மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமாலே இது வரைக்கும் வரல அப்படின்னு.
ம், ம். ஸோ தட் colored. அவங்கள போய் கேட்கணும், நீங்க இது படம் திருப்பி பாத்தீங்களா அதுக்கப்புறம் அப்படின்ட்டு. ஐ பர்சனலி லைக் த மூவி, டு Yeah, பி yeah, sure, டு பி sure. ஃபேர். I did not enjoy the film because it was not going anywhere, at least for me. Okay, யா, ஓகே. but so I've grown tired. But I also will say about this. I'm எனக்கு பா ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் have almost the same agenda. But Pa Ranjit comes to me, and I love Pa Ranjit to a point that I actually think now. So முன்னாடியே சொன்ன மாதிரி is not a director, is an author director. நான் feel ம், பண்றேன். ம், But I don't get the same feeling for Mari, who basically I feel Mari Selvaraj tries a lot and still is very amateurish in the directing front, in என்னோட opinion. Okay, none of the films, Pariyerum Perumal for that matter, ம், Karnan, ம். Karnan was just out in the wild. I couldn't understand what the இல்ல point of the கொஞ்சம் டூ film was. மச் அது சிம்பலிசம். Yeah, ஆமா. Maamanan almost finished in half. First half ஓட யா, படம் முடிஞ்சு ஏண்ட் போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆமா. right? யா. So I felt that Mari Selvaraj could take a cue from a director, someone like Maniratnam, who does not talk about the film and only lets the film talk for itself. Absolutely, It absolutely. would be a much better way of offering a film, presenting a film for the viewer to do it, rather than நீ இந்த படம் பார்க்க போற, பார்த்தா அழப்போற, பார்த்து போ நீ அழப்போற. இந்த மாதிரி ஒரு விசாரணையில இப்படிதான், ஆமா, நீ ஆமா. அந்த படம் பார்த்தனா அவ்வளவுதான் அப்படின்ற லெவலுக்கு என்ன சொன்னதுனால நான் கண்ணில் தண்ணியோட போய் தியேட்டர்ல உட்காந்தேன். ஸோ don't present the viewer a film with such a baggage, right? You unless now I actually have gone to the opposite side, which is that these things end up being a red flag for me. That is, if somebody Yeah, I think appreciates the it's film fair. too much, It's fair. நான் இரவு நேரலையும் இப்படிதான் சூடுபட்டுக்கிட்டேன், ஒத்த ம், செருப்புல லைட்டா உத வாங்கினேன், இந்த மாதிரி தான். ம், ஸோ ம். I don't want this அது over ஓவர். hyped. ஒத்த செருப்பு இஸ் லைக் ஒரு Yeah, ஒரு 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 எக்ஸ்ட்ரீம் லிமிட் ஆஃப் பார்த்திபன் செல்ஃப் ப்ரொமோஷன். அது அது நம்ம yeah. வந்து ஒரு தனி இதுவா இருக்கு. ஐ திங்க் டு பி ஃபேர், விசாரணை வந்ததுக்கு அப்புறம் தே இன்வைட்டட் சாரு நிவேதிதா டு கிரிட்டிக் த மூவி அண்ட் சே தி எக்ஸாக்ட் திங்ஸ் தட் மெனி ஆஃப் த திங்ஸ் தட் யூ செட், Oh, which I is see, இந்த I see. படம் வந்து ஒரு குப்பை அப்படின்ற வந்து ஸ்டேஜ்ல கூப்பிட்டு Mm. வெற்றிமாறனே வந்து லைக் இன்வைட்டட் Oh, him, yeah, I knowing didn't that he know was that. going to roast the movie, said Okay. things in his own signature way. அவர் Way, சொன்னார். okay. ஸோ அது ஃபேர். நீங்க மணிரத்னம் மாறி சொல்லும் போது நான் என்ன சொல்ல, மணிரத்னம் இஸ் அன்ஃபேர் இன் த சென்ஸ் தட் மணிரத்னமுக்கு வந்து என்ன படம் எடுத்தாலும் வந்து there's a opening, okay, and then But let me go back, right? He has never spoken about even Maunaragam like this. At most, if you go back, he has given yeah, a random interview for Hindu, which is like, our highbrow writer who has highbrow questions to a highbrow English speaking director who will give some random thing, but never talk about the film so that it sets it up by itself. Like, for example, இப்போ நாங்க கடல் பாத்தீங்கன்னா, இந்த கடல்ல நாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம்னா, கடலுக்கு அந்த மாதிரி மணிரத்னம் கூட டன் இல்ல இல்ல the இல்ல மணிரத்னம் pre-movie hype. doesn't speak about, இல்ல அது அது ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, பட் மணிரத்னம் does go on a blitzkrieg right before the movie starts, where he Yeah, will yeah, அது interview to yeah, everybody that yeah. is not even like அவங்களோட PR True, team, PR ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, so true. she will basically, or like whatever Set the up setup is, 15 15 yeah, print media, and he'll he talk will to talk each one of about it them. and then he'll shut up. He'll completely Yeah. shut up about the movie after that. அது see, அது நம்ம குத்தம் சொல்ல, பட் நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு படத்துல வந்து ஹீரோ கிடையாது. It's based on real, like native characters or like first time actors. So இப்படி இருக்கும்போது படத்துக்கு ஒரு like I think the intent of other people, like other directors coming together and saying இந்த இந்த PS வினோத் வந்து என்ன செருப்பால் அடிச்சிட்டான் அப்படின்ட்டு வந்து மிஷ்கின் சொல்றதெல்லாம் வந்து I think it is well directed in terms of saying, hey, இந்த மாதிரி படத்தை மிஸ் பண்ணாதீங்களா, go watch these movies in theater சொல்றது தப்பே கிடையாது. ஆனா இதுதான் வந்து கிளாசிக், இது மாதிரி ஒரு படம் வந்து யாருமே எடுக்க முடியாதுன்றதுல வந்து அதுதான் வந்து கிராசிங் தட் லைன். I see. Yeah. I mean, கொஞ்சம் வந்து I see what you're saying. I see இந்த படத்துக்கு ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் தேவைப்படுது, அது ஏன் இவங்க அப்படி சொல்லணும்னு. பட் And one more thing, I want to quickly, நீங்க மாரி செல்வராஜோட சொல்லும்போது ironically இந்த because Tangalan and Vaazhai came back to back, right? I see the opposite of what they've done. Mari Selvaraj is very restrained in what his core operating messages with Vaazhai. Vaazhaila வந்து maybe there is a bit of communism
இன்ஃபியூஸ்ட் இன் த ஸ்டோரி. மற்றபடி இந்த கிளாஸ், இந்த காஸ்ட் இதெல்லாம் வந்து எஸ் தெர் இஸ் அ காஸ்ட் அஃப்கோர்ஸ். அந்த அந்த ஃப்ரிக்ஷன் வந்து அந்த அளவுக்கு லைக் வாட் யூ சா இன் ஹிஸ் ப்ரீவியஸ் 3 அவுட்டிங் இதுல கிடையாது. அதே Maybe it's a very ரஞ்சித் personal film also, right? And again, yeah see ஒரு ஷார்ட் ஸ்டோரின்ன போது அதுக்கு பை டிஃபால்ட் அதுக்கு ஒரு கூர்மை வந்துருது. Like correct. it is able to focus more. But Tangalan went in all different directions because it Yeah, was trying to explore all things that, belong to the movie, that doesn't belong to the movie. correct, correct. Right. Like if you want to focus on an oppressed society, stay with that. Okay, Correct. Correct. it cannot become an adventure மெக்கனஸ் கோல்டு மாதிரி ஒரு படம் மாறிடக்கூடாது. Correct. மெசேஜ் கெட்ஸ் லாஸ்ட் தேர். கரெக்ட். இல்ல அது அந்த மெக்கனஸ் கோல்ட் மோல்டுல டிஷ் பண்ணப்பட்ட ஒரு அப்ரேஷன் ஃபிலிம். பட் ஆனா அப்பப்போ வந்து காணாம போன புத்தர் தலையை அந்த ஹிஸ்டரி எல்லாம் எடுத்துட்டு வந்து ஐ திங்க் ஹி ஹோப்ஃபுல்லி அமேசான்ல வந்து either they do a director's yes, commentary or they have this information very or the X-ray, like whatever like they call X-ray it. மாதிரி. Exactly. They Yeah, hopefully add something to layman like me. true. நான் வந்து I'm definitely looking forward to watch வாழை, of course, when my when it comes in OTT, because எனக்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரி வந்து ஷார்ப்பா எடுத்தாங்க அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் they usually நீங்க சொல்றது எல்லாமே ரிஃப்ளெக்ட்ஸ் இட். It doesn't carry that baggage. It has got it moves towards the end right from the start, and it's got a very clear pathway. அது வந்து I'm definitely looking forward to it. So any So I final think thoughts? we can get away from this final bang that we have to offer for a movie. Okay, அந்த பேங்க வந்து நீங்க வேற மாதிரி காமிச்சிருக்கலாம். அது வேற கதை. அது வந்து ஒரு 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 லைக் என்ன சொல்றது, நான் சொல்றது வந்து not the climax itself, the pre-climax வந்து they have to create a dramatic situation. அது வந்து தனியா ஒரு படம்னு நினைச்சேன் நான். And what they showed in the climax is a different movie, and that's a short story Oh, I see. of a mother and a son's relationship, and how tough love takes its own. இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வெயில்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுலயும் இது மாதிரி ஒரு அப்பா, அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் அப்பான்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து கண்டிப்பா. he doesn't get his son, பசுபதி கேரக்டர். அஃப்கோர்ஸ் there are two sons. இந்த பசுபதி கேரக்டர் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டார் கடைசி வரைக்கும். அதே மாதிரிதான் வந்து பாலாவோட சூர்யாவோட என்ன படம் இது, நந்தா இஸ் a similar movie. சோ அந்த கதை வந்து ஒரு தனி கதை. ஓகேவா, நீங்க அதுல வந்து சில விஷயத்த புகுத்தும் போது என்ன ஆகுதுனாக்க இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி. அண்ட் அதான் நான் சொல்றேன், தமிழ் சினிமால வந்து இது வந்து we can evolve into saying we don't have to package it for the audience. நம்மளுக்கு அதுக்கேற்ற பட்ஜெட்ல ஒரு படம் எடுத்து அது ஓடுற வரைக்கும் ஓடட்டும். ஓகே, இது வந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை பீப்புள் ப்ரொடியூசர்ஸ் மைட் சே கொஞ்சம், ஆர் ஈவன் த ரைட்டர் மைட் சே தட் இந்த கதை வந்து இப்படி சொன்னா போய் சேராது, இது கொஞ்சம் ஒரு இதுல வந்து ஒரு பூஸ்ட் இல்ல. பட் ஐ திங்க் இட்ஸ் ஹார்ட் ஃபெல்ட், இட்ஸ் வெரி ஆர்கானிக் தட் இஸ் பிளேஸ் தட், பட் இட் கைண்ட் ஆஃப் dilutes the core message அப்படின்னு சொல்ல வரீங்க, or it tries to get away from. Okay, got it. அவ்வளவுதான். இதுக்கு மேல பேச நம்ம வந்து நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் we'll definitely do another re-review of it. All right. So இது வந்து வாழை படத்தோட ரிவ்யூ. இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். Please do let us know your comments.